இது நவம்பர் 2024ல கேட்ட லாஸ்ட் 10 மார்க்கு. ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது எஃப்னு வச்சுக்கலாம். இதை நான் பார்ஷியலாக எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ எஃப்எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டோ எஃப் பை டோ எக்ஸ்னு அர்த்தம். எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். எக்ஸ் கியூபை பண்ணால் 3x², ஒய் கியூபை பண்ணால் 0, அது எழுதலை. மைனஸ் 3y கான்ஸ்டன்ட், எக்ஸை பண்ணால் 1, 3x² மைனஸ் 3y. இது 0 போட்டேன்னா எனக்கு என்ன வரும், x² ஈக்குவல் டு ஒய் வரும். அது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம். இதே ஈக்குவேஷன் ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எஃப்ஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபை பண்ணால் 0 வரும், ஒய்யை மட்டும் பண்ணணும். அப்போ அதனால் இது 0, ஒய் கியூபை பண்ணால் 3y² மைனஸ் 3x கான்ஸ்டன்ட், ஒய்யை பண்ணால் 1. இது 0 போட்டுக்கிறோம். 0 போட்டேன்னா எனக்கு 3y² ஈக்குவல் டு 3x வருது, y² ஈக்குவல் டு x வருது. இது ஈக்குவேஷன் 2. இப்போ 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்டியூட்டிங் 2 in 1, 2ல் 1 போட போகிறேன். அப்போது y² ஈக்குவல் டு x இருக்கு இல்லையா, எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே y² போட்டுக்கலாம். அப்போ y² த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு y வரும். பவர் மல்டிப்ளை பண்ணால் y⁴ ஈக்குவல் டு y வரும். இந்த ப்ளஸ் y இங்கே வந்தால் மைனஸ் ஒய்யை காமன் எடுக்கிறேன். அப்போ y³ மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போது y ஈக்குவல் டு 0 அண்ட் y³ ஈக்குவல் டு 1 வரும். அப்போ y 0, ஒய்க்கு நான் கியூப் ரேட் எடுத்தால் y வந்து 1 வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 0,1. இப்போ நான் எக்ஸு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதை நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட்டிங் y ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் என்ன இருக்குன்னா x² ஈக்குவல் டு ஒய் இருக்குது. அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுன்னா எனக்கு x² ஈக்குவல் டு 0 வரும். அப்போ x ஈக்குவல் டு 0 வரும். அப்போ x 0னா y 0. அப்போ 0,0 இஸ் ஏ கிரிட்டிக்கல் பாயிண்ட். மறுபடியும் y ஈக்குவல் டு 1ன்னு ஈக்குவேஷன் 1ல் போட்டேன்னா x² ஈக்குவல் டு 1 வரும், x ஈக்குவல் டு 1. அப்போ 1,1 இஸ் அனதர் கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்போ நம்ம 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆர் 0,0 அண்டு 1,1. இப்போ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை நம்ம டெல்டாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். டெல்டாக்கு என்ன ஃபார்முலான்னா fxx fyy மைனஸ் fyx ஹோல் ஸ்கொயர், இதுதான் டெல்டாவுடைய ஃபார்முலா. இப்போ டெல்டா கண்டுபிடிக்கனா fxx கண்டுபிடிக்கணும். fx வந்து 3x² மைனஸ் 3y. மறுபடியும் இது எக்ஸால் பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 3 கான்ஸ்டன்ட்டு, x² பண்ணால் 2x, 3y வந்து y இல்லை, அதாவது இதில் x இல்லைன்றதுனால 3y வந்து கான்ஸ்டன்ட்டு. அப்போது 3x² மைனஸ் 3yயை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6x கிடைக்குது. இப்போ fy எடுத்து எழுதியிருக்கேன். இதை மறுபடியும் ஒய்யால் நான் பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறேன். 3y² பண்ணால் 2y, 3xல வந்து y இல்லாதனால 0, அப்போ 6y. fxyனா ஒய்யை வந்து, அதாவது fyயை வந்து எக்ஸால் நான் பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -3 கிடைக்கும். இப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு fxx fyy மைனஸ் fyx ஹோல் ஸ்கொயர். இதில் fxx வேல்யூ fyy மைனஸ் ஆஃப் 3 த ஹோல் ஸ்கொயர். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 36xy மைனஸ் 9 கிடைக்குது. இப்போ இதுதான் என்னுடைய டெல்டா வேல்யூ. நம்ம ஏற்கனவே 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று வந்து 0,0, அனதர் ஒன் வந்து 1,1. இந்த 0,0 எடுத்துகிட்டு போய் இந்த டெல்டாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டெல்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டெல்டா என்னவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. டெல்டா நெகட்டிவாக வந்துச்சுன்னா அது வந்து சேடல் பாயிண்ட்டு. அப்போ 0,0 இஸ் நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம், அதை விட்டுருங்க. அடுத்த பாயிண்ட் வந்து அட் 1,1. இதை எடுத்துகிட்டு போய் டெல்டாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டெல்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 25 கிடைக்குது, விச் இஸ் ஏ பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூனா சொல்யூஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அது மேக்ஸிமமாக மினிமமாக தெரியறதுக்கு fxxல போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணால் பாசிட்டிவாக கிடைக்குது. பாசிட்டிவாக கிடச்சிச்சின்னா f மினிமமாக இருக்கும், நெகட்டிவாக கிடச்சிச்சின்னா f மேக்ஸிமமாக இருக்கும். இங்கே பாசிட்டிவாக கிடைக்கிறதுனால f வந்து மேக்ஸிமம் அட் 1,1. அப்போ மினிமம் தெரிஞ்சிருச்சு. அப்போ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா கொஸ்டினில் போய் எக்ஸ் இருக்க இடத்துல 1, ஒய் இருக்க இடத்துல 1 போடணும். ஏன்னா நம்ம பாயிண்ட் வந்து 1,1. ஃபஸ்ட் இருக்கிறது எக்ஸ், ரெண்டாவது இருக்கிறது ஒய். அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, -1 கிடைக்குது. அப்போது எஃப் வந்து எஃப்புடைய மினிமம் வேல்யூ வந்து -1. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ வந்து இதுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். தெர் இஸ் நோ மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் திஸ் ஃபங்க்ஷன். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 10 மார்க்.